வணக்கம். இன்னைக்கு நான் உங்களோட ஒரு சின்ன கதையை ஷேர் பண்ண வந்திருக்கேன். ஒரு காலை நேரத்துல ஜனக்கூட்டம் நிறைந்த சந்தை வழியா ஒரு பெண் போயிட்டு இருந்தாங்க. அந்த இடத்துல கண்ணு தெரியாத வயதான ஒருவர் பிச்சை கேட்டு அமர்ந்திருந்தார். அவர்கிட்ட போய் பார்த்து அவர் தட்டுல ஒரு சில காசுகளை அவங்க போட்டாங்க. அதுக்கு முன்னாடி அந்த தட்டுல எந்த காசுமே போடப்படல. அவர் பக்கத்துல இருந்த ஒரு பலகையில ஒரு வாசகம் எழுதப்பட்டிருந்துச்சு. "ஐ எம் பிளைண்ட், ப்ளீஸ் ஹெல்ப் மீ" அப்படின்ற வாசகத்தையும் அந்த பெண் பார்த்து வாசிச்சாங்க. அதுக்கப்புறமா அந்த பலகையை எடுத்து அழிச்சிட்டு வேறு வாசகத்தை எழுதி வச்சுட்டு அந்த இடத்த விட்டு கடந்து போனாங்க. மறுபடியுமா மாலை நேரத்துல அது வழியா கடந்து வரும்போது அவர்கிட்ட அந்த தட்டுல அதிகமான காசுகள் போடப்பட்டிருக்கிறத பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அந்த பெண் அருகில் நிற்கிறத பார்த்துட்டு அவர் அதை உணர்ந்து, "நீங்க தான் காலையில என்கிட்ட வந்து அமர்ந்து உதவி செய்து விட்ட பெண்ணா?" அப்படின்னு சொல்லி அந்த வயதான கண் தெரியாத மனிதர் அந்த பெண்கிட்ட கேட்டாங்க. அந்த பெண்ணும், "ஆமாம், நான் தான் வந்து உங்களுக்கு உதவி செஞ்சுட்டு போனேன்" அப்படின்னு ஒரு பதில் சொன்னாங்க. "என்ன உதவி செஞ்சீங்க? எனக்கு நிறைய காசுகள் தட்டில் இருக்கிறத நான் உணர்றேன்" அப்படின்னு சொல்லி அந்த முதியவர் அந்த பெண்கிட்ட கேட்டார். அப்ப அந்த பெண் சொன்னாங்க, "நான் உண்மையை வேறு விதமாக மாற்றி எழுதினேன்" அப்படின்னு சொல்லி பதிலளித்தாங்க. என்ன உண்மை என்று அப்படி கேட்டப்ப அந்த பெண் சொன்னாங்க, "இட் இஸ் a beautiful day but I cannot see it" அப்படின்ற வாசகத்தை நான் அதில் எழுதி வைத்தேன். அதன் மூலமா உங்களுக்கு இவ்வளோ காசுகள் கிடைச்சதை பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கடந்து போனாங்க. இப்படிதான் நம்ம கூட நம்முடைய வாழ்க்கையில யாருக்காவது உதவி செய்ய வேண்டும் என்று நினைத்தோம் அப்படின்னா நாம் கூறப்போகின்ற நேர்மறையான வார்த்தைகள் அவர்களுக்கு ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் தரக்கூடியதாக இருக்கும். அதே நேரத்துல ஒரு எதிர்மறையான வார்த்தைகள் அவங்கள்ட்ட சொன்னோம்னா அது அவங்களுக்கு மிகுந்த பாதிப்பை தரும். ஆகவே நாம் ஒருவருக்கு உதவி செய்ய வேண்டும் என்று எண்ணம் ஏற்படும் போது அவர்களுக்கு தேவையான ஊக்கம் தரக்கூடிய வார்த்தைகளை நாம் அவர்கள் சொல்வோம் என்றால் அவருடைய வாழ்க்கையும் சந்தோஷமாக இருக்கும். தேங்க்யூ.